வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் ஃபங்க்ஷனில் ரேஷனல் ஃபங்க்ஷன். நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னாலே என்னென்னு சொல்லுவோம், இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. ஸோ அப்போ ஃபங்க்ஷனே மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேஷனல் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கட்டும், பாலினாமியல்ஸாக இருக்கணும். ஸோ மோர் தேன் ஒன் டேர்மை அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி இருக்கணும். டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் 0 கொடுக்கக்கூடாது. அதுதான் ரேஷனல் ஃபங்க்ஷனோட கண்டிஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டிஃபைன் த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பை த ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸப்ட் 0 டு த ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர் 0 இல்லாமல் டு த ரியல் நம்பர்ஸ். கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1/x ரேஷனல் நம்பர். ஸோ மேலே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1, கீழே இருக்க ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரேஷனல் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். டொமைன் ரேஞ்ச் என்னன்னு சொல்லணும். ஓகே, இப்போது y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது 1 டிவைடட் பை -2. 1/2னால என்ன அர்த்தம், 0.5. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -0.5. 1 டிவைடட் பை 15. ஸோ 0.10. ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம திரும்பியும், சாரி 1.5 பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 6 times 9 0. நெக்ஸ்ட் என்ன வரும், 6 times 9 6 times, அப்போது 0.67. 1 டிவைடட் பை 1 1 தான். ஸோ 1.5ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 times 10. ஸோ -0.2. அப்போது 0.25. ஸோ 1 0 பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 10 ஆச்சு, திரும்பியும் 0 பாயிண்ட் வச்சுட்டோம். 1 0.25. ஸோ டெசிமல்ஸ் எடுத்துக்கலாம். 0.25 மேலே 1 இருக்குது. 2 டெசிமல்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 100. ஸோ 100 டிவைடட் பை 25 4. ஸோ 0.5 மேலே 1 டெசிமல் எடுக்கிறதுக்காக 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 10 டிவைடட் பை 5 2. அப்புறம் 1. அப்போ இங்கேயும் அதே 0.67. அவ்வளோதான். இப்போ நம்ம ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும், கிராஃப் பிளாட் பண்ணணும். கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், ஸோ நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற இடத்துலலாம் -2, இப்போ இங்கே -2 இருக்குன்னா இங்கே -0.5, -1.5, -0.67, -1, -1, அப்புறம் -0.5, 0.2. அப்போது கிராஃப் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற கிராஃப் அதே மாதிரி 2க்கு 0.5, 1க்கு 1, 1.5க்கு 0.67, அடுத்து 2க்கு 1/2 which is 0.5, 2க்கு திரும்பியும் 0.5. ஸோ இப்படி கிராஃப் வரும். ஸோ கிராஃப் வந்து 0வை டச் பண்ணாமல் வருது. ஸோ டொமைன் அப்போ நீங்கள் என்னெல்லாம் எழுதுவீங்க, டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. ரேஞ்சும் என்ன வரும், ரேஞ்சுங்கிறது நமக்கு இந்த சைடு ஆகிற ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்சுலேயுமே 0 இன்க்ளூட் ஆகலை. டொமைனுக்குமே 0 இன்க்ளூட் ஆகலை, ரேஞ்சுக்குமே 0 இன்க்ளூட் ஆகலை. ஸோ இவ்வளோ தான்.